Hey guys, welcome and welcome back to our channel. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த டாபிக் கேட்டிருந்தாங்க. நோ கான்டாக்ட் வித் தேர்ட் பர்சன் இருக்காங்களா இன்வால்வ் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரீடிங் நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய நோ கான்டாக்ட் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு 2 டெக் எடுக்க போகிறோம் அண்ட் சேனல்டு மெசேஜ், உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நோ கான்டாக்ட் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேரோட்டில் பார்த்துடலாம். கலெக்டிவ் ரீடிங் தான் இன்னைக்கு, ஃபைல் ரீடிங் இல்லை. ரொம்ப அரகண்டான ஒரு மெயில் எனர்ஜியை பார்க்க முடியுது. ஃபுல்லாகவே மெயில் எனர்ஜி பார்த்தீங்களா? மெயில் ஃபுல்லாக மெயில். பாருங்க, அகெயின் மெயில் எனர்ஜி. ஓகே, டெக் பின்னாடி நமக்கு ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, ஓகே கைஸ், ஃபுல்லாமே வந்து இந்த எனர்ஜி பார்க்குறப்போ ஒரு மெயில் எனர்ஜியாகவே தெரியுது. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து ஸ்ப்ரெட் எடுக்கல. நான் வந்து டேரோட்டில் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு டெக்குமே வச்சுருக்கோம், சேனல்டு மெசேஜும் வச்சுருக்குதுனால டேரோட்டில் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஒரு மெயில் எனர்ஜி தான் தெரியுது. ஸோ இந்த மெயில் வந்து பார்க்குறப்போ எப்படி இருக்காருன்னா, இன்டெலிஜென்ட்டான மெயிலாக தெரியுறாரு. ஓகேவா? இன்டெலிஜென்ட் மெயிலுக்கு வந்து அத்தாரிட்டினா தெரியும்ல, ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த பர்சன் வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒருத்தவங்களை வச்சுக்கணும் நினைக்க மாட்டாங்க. நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இவங்க எவ்வளோனா கிரிட்டிக்கலான எவ்வளோ சுச்சுவேஷனெல்லாம் இப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாகவுமே இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப செல்ஃபிஷாகவுமே இந்த மெயில் வந்து தெரியுறாங்க. ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மெயில். இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணாலே ஒரு வைலண்ட் மோட் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயமேன்னு ஒரு இதுவுலேயே பார்க்கவே முடியல அந்த பர்சனை. நோ கான்டாக்டில் இந்த மெயிலோட எனர்ஜி தான் பார்க்க முடியுது ஃபுல்லாகவே. ஸோ இந்த பர்சன் என்னெல்லாம் பண்ணுறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தாலுமே இந்த பர்சன் கிட்ட வந்து பேச சான்ஸே உங்களுக்கு அடிச்சிருக்காது. எவ்வளோ பேச ட்ரை பண்ணியிருந்தாலுமே இந்த பர்சன் பேசிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பர்சன் இருக்காங்க. ஓகேவா? பட் உங்ககிட்ட அகெயின் வந்து பேசுவாங்கன்னா நோ, வரமாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு கான்வர்சேஷன் வச்சு பார்த்தாலுமே இந்த பர்சன் வந்து வரவே மாட்டாங்க. இம்பல்சிவ் பிஹேவியர் தெரியும்ல, இம்பல்சிவாக இருப்பாங்க. லைக் இந்த பர்சன் வந்து ஏன் இப்படி மாறினாங்க, எதுக்காக இப்படி மாறினாங்கன்னா, லைக் அது வந்து அந்த பர்சனோட கேரக்டரே அப்படிதான். மேபி அவங்களுக்கு சில மலை ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இந்த பர்சனுக்கு இருந்திருக்கும். ஓகே, அவங்க ஃபேமிலி வைஸில் இருந்திருக்கும். ஆனால் அந்த பர்சன் தேர்ட் பர்சன் கூட என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அவருக்கு தேர்ட் பர்சன் கண்டிப்பாகவே இருக்கு. ஸோ வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காங்க. இவங்களால வந்து ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இவ்வளோ வைலண்ட் ஆகுறாங்க. இந்த பர்சன் கூட யாராலுமே இருக்கவே முடியல. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு பேச போறீங்க, அகெயின் போனீங்கனாலுமே இந்த பர்சன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, உங்களை அந்த அளவுக்கு வந்து காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி வருவீங்க. ஸோ டேக்கிங் ஆன் டூ மச், சின்னதாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா டேக்கிங் ஆன் டூ மச்க்கு போயிடுவாங்க. அதிகமாக வந்து யோசிக்கிறது, ஓவர் திங்க் பண்ணுறது, இப்படி தான் இருக்கும். உங்களை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க வந்து அவாய்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பர்சன் வந்து. சீரியஸ்லி தெரியுது அதெல்லாம் பார்க்குறப்போவே. இங்கே பார்க்குறப்போ ஒரு மெயில் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கு. எஸ், நம்ம இன்னும் டெக்லையும் பார்க்கலாம் நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு.
ஓகே. We get a message. நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கல அந்த நோ கான்டாக்ட். We get the okay. Okay, get message. ஏய், நீங்க வந்து மேரிடான பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி கூட ஓகேவா தான் இருக்காங்க. நீங்க தான் இங்க ஹர்ட் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஒரு ஈகோயிஸ்ட் கேரக்டரா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. நீங்க போயிட்டு என்னாச்சு ஆக்சுவலி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஆல்ரெடி மேரிட் அந்த மாதிரின்னு. ஸோ நீங்க வந்து அவங்க கிட்ட போய் வந்து எனக்காக நீ எப்போ வருவ அப்படி கேட்டாலுமே அந்த பர்சன் கிட்ட ரெஸ்பான்ஸே இருந்திருக்கு. அந்த உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைலண்டா அக்ரெசிவா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம். நிறைய எனிமீஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல தெரியுது. ஓகே. ஓகே. ஓகே, பார்க்கலாம். கைஸ், இந்த ஒரு நோ கான்டாக்ட்ல எப்படி தெரியுதுன்னா ரொம்ப லாயலே இல்லாத ஒரு பர்சனை நீங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து ஸ்டே அவே. உங்களை எப்பவுமே வந்து ஸ்டே க்ளோஸ்ட் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டே அவே, தூரமாகவே உங்களை தூரமாகவே வச்சு இந்த பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரன்னர் சேசர் மாதிரி இருக்கு. ஓகேவா? நீங்களே ஒரு ரன்னர், நீங்களே சேசர், நீங்க தான் எல்லாமே பண்றீங்க. ஸோ நீங்க தான் வந்து இந்த ரன்னர் சேசர் தான் ரெண்டு சைடு இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஒரு பர்சன் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பேர் வந்து சேர்ஸ் பண்ணி உங்களை பிடிச்சி மறுபடியும் பேசுறது, அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும். பட் இந்த கனெக்ஷன் எப்படி தெரியுதுன்னா நீங்க தான் வந்து ஃபுல்லாவே சேசராகவே இருக்கீங்க. அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து அந்த ஓடுற அந்த இது ரன்னர், நீங்க வந்து ரன்னர் இன்னுமே வரல. ஓகே. அண்ட் தென் why do you make me feel like this? Why do you make me feel like this? ஏன் நான் வந்து இப்படி ஃபீல் பண்ண வச்சேன்? நான் உன்னை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பர்சனை. இது நல்லாவே தெரியுது, இந்த எனர்ஜி இங்கே தெரியுது. ஸோ இந்த பர்சனை நீங்கள் ரொம்பவே ஹையர் லெவலுக்கு வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ നിങ്ങൾക്ക് நிறைய செல்ஃப் கேர் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அந்த பர்சனை வந்து கேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் உங்களை கேர் பண்ணீங்கனாலும் உங்கள் எனர்ஜி வந்து பில்ட் ஆகும். ஸோ கைஸ், பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் பியூர் ஒன், உங்களோட சோல் ரொம்ப பியூரான சோலாக தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பீங்க. டார்க் சாக்லேட் அண்ட் கேக்குன்ற மெசேஜும் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் டார்க் சாக்லேட் லவராக இருக்கலாம், இல்லை கேக் லவராகவே இருக்கலாம். ஓகே. இல்லைன்னா இந்த ஸோ நீங்கள் வந்து இந்த டார்க் சாக்லேட் அண்ட் கேக் வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஸோ இது உங்கள் ஃபேவரட்டாகவுமே இருக்கலாம். அண்ட் தென் வி கெட் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாகவுமே இந்த கனெக்ஷன் இருக்கலாம். லெவல் அந்த மெசேஜுமே நீங்கள் பார்க்குற பர்சனாக இருப்பீங்களா, அந்த டைமை நீங்கள் பார்க்கலாம், இல்லை ட்ரிபிள் ஒன்னுமே நீங்கள் வந்து பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். இங்கே ஃபுட்டின்ற மெசேஜும் நமக்கு வந்திருக்கு. ஐ லவ் ஃபுட்.
ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து ஐ லவ் ஃபுட் எனர்ஜிலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ இங்கே மேரிட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மேரிட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இங்கே ஹெவி எனர்ஜி தெரியுது. எஸ், மை பெட்டர் ஆஃப் ஒரு சைடு தான் வந்து மை பெட்டர் ஆஃப் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம பார்க்கலாம். சேனல் மெசேஜ் பார்க்கலாம் உங்க பர்சன் கிட்ட இருக்கு. ஸோ உங்க பர்சனோட சேனல் மெசேஜ் நம்ம பார்க்கலாம் இப்போ. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி தெரியல நினைக்கிறேன் எனக்குங்க. கைஸ், இந்த பர்சனோட சேனல் மெசேஜ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பீச் டேட். ஸோ பீச் டேட் நீங்கள் வந்து இந்த பர்சன் கூட ஒரு பீச் டேட் கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டும் ஒரு பீச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிடலாம். ஃப்ரீன்ற மெசேஜுமே கிடச்சிருக்கு நமக்கு. மே யுவர் சோல் சிங்கிள் ஃப்ரீ. நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாகவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த பர்சன்ட்டு தள்ளியுமே நீங்கள் வந்து உங்கள் சோல் ஹாப்பியாக இருக்கு. அதுமே நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மெசேஜ் டாக்ஸிக் லவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பர்சன் வந்து ஒரு சீட்டட், உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மெசேஜ் நமக்கு வந்திருக்கு. டாக்ஸிக் லவ். சீக்ரெட்ஸ், உங்களுக்கு தெரியாம நிறைய சீக்ரெட்ஸ் வந்து அவங்க மறைச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு மேரிட் ஆனதே அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேர்ட் பர்சனே இருக்கிறது அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பர்சனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வி கெட் டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. டோன்ட் கிவ் அப் ஆன் மீ இந்த பர்சன் கிட்ட வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ மிஸ் யூ ஸோ மச் தட் ஹிட் ஹர்ட்ஸ். ஐ மிஸ் யூ ஸோ மச் தட் ஹிட் ஹர்ட்ஸ்ன்ற மெசேஜுமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி அந்த மெசேஜுமே நமக்கு கிடைச்சிருக்கு. டாக்ஸிக் லவ், தேர்ட் பார்ட்டிஸ் பார்க்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஐ வாட்ச் யுவர் சோஷியல் மீடியா. ஸோ இந்த பர்சன் வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு நீங்கள் உங்களை இன்னும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற எனர்ஜியுமே தெரியுது. ஸோ இது நீங்களாக கூட இருக்கலாம். அந்த பர்சன் இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணுறது. யூஆர் அ பியூட்டி. நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாகவுமே இருப்பீங்க ஒரு அப்பீரியன்ஸ் வைஸ். ஐ கான்ட் ரீச் அவுட் யூ. ஐ கான்ட் ரீச் அவுட். ஸோ நீங்கள் இந்த பர்சனை வந்து ரீச் பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. கால், மெசேஜ், மீட் பண்ணுறது எதுக்குமே இந்த பர்சனை ரீச் அவுட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓஷன்னா இங்கே என்ன? ஓஷன்னா வந்து ஒரு ஓஷனில் ஒரு போட் மட்டும் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஓஷன், அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாட்டரில் வந்து இந்த ஒரு பர்சன் மட்டும் தவிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எஸ், ஓப்பன் யுவர் ஹைஸ்ன்ற மெசேஜுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த பர்சன் வந்து வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இந்த பர்சனுக்காக டோன்ட் கிவ் அப் ஆன் மீ அப்படின்னா வந்து இந்த கிவ் அப் பண்ணாத அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ நீங்கள் தான் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ ஓப்பன் யுவர் ஐஸ்ன்ற மெசேஜுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஐ லவ் யுவர் ஹைஸ். அகெயின் வி கெட் ஐ லவ் யுவர் ஹைஸ். ஸோ உங்களோட ஹைஸ் வந்து பார்க்க ரொம்பவே ஒரு ஃப்ளரிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளரிஷ் அண்ட் லைக் வாவ் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஐஸ். ஐ ரிக்ரெட் லைங் டு யூ. ஸோ வந்து உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுக்கு, உங்களை ஏமாத்தினதுக்கு வந்து உங்கள் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இருக்குது. அந்த பர்சன் வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு ரிசால்வ் அவர் இஷ்யூஸ். ஸோ இந்த பர்சன் வந்து அகெயின் நான் வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து சால்வ் பண்ணுவாங்கனாலும் அதுக்கு நிறைய டிலேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிலேஸ் ஆகும். ஸோ வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சிலர் பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபிசிக்கலி வந்து உங்களை வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலி, ஃபிசிக்கலி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து இதான் உங்களோட பர்சனோட சேனல்டு மெசேஜ். ஸோ இந்த பர்சனும் எண்ட் ஆஃப் த டேல வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. ரிக்ரெட் பண்ணாலுமே அவங்க தேர்ட் பர்சன் விட்டு வருவாங்களான்னா நோ, ஐ திங்க் நோ. பட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் நார்மலாக பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த பர்சன் வந்து ஒரு லைஃப் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுப்பாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு டாக்ஸிக் லவ் இருக்குது, தேர்ட் பார்ட்டிஸ், அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்ஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியுமே வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பர்சன் வந்து அகெயின் வர்றதுக்கு வந்து சான்ஸே
இல்லை வருவாங்க. பட் ஹோப்பை வச்சுக்க கூடாது. நீங்கள் ஃப்யூச்சருமே இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து வச்சுக்க கூடாது. ஒரு ஃபால்ஸ் ஹோப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு நீங்களும் ஹோப்புன்னு நம்பினாலுமே எண்ட் ஆஃப் த டே இந்த பர்சன் வந்து உங்களை இப்போ என்ன நிலைமையில வச்சுருக்காங்களோ அதை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த பர்சன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனாக இருக்குது. இது ஒரு டாக்ஸிக் லவ்னு. கைஸ், இது உங்கள் எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு மெயில் சொல்கிறதுனால நான் மெயிலுக்கு தான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து அது வந்து ஒரு ஃபீமேலாக எடுத்துக்கலாம், மெயிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பட் நான் மெயில் சொல்கிறதால அது மெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எனர்ஜி பொறுத்து நீங்கள் வந்து அதை ரெசனேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னுமே வந்து பார்க்கலாம். உங்கள் சேனல் மெசேஜ் இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறேன். ஸோ நான் அகெயின் செட் ஆஃப் கார்டு இங்கே வைக்கிறேன். இந்த சேனல் மெசேஜ் எடுத்துகிட்டு இன்னொரு சேனல் மெசேஜ் கைஸ், நான் அது ஆல்ரெடி ஃப்ரீ ஷஃபிள் வந்து நான் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ என்ன மெசேஜ் வந்திருக்கு நான் படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ எம் அவைலபிள் ஒன் சைட் லவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சைட் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து ஒன் சைடு லவ் வச்சுருக்கீங்க. த ஹிடன் ட்ரூத். எஸ், நிறைய வந்து இந்த ட்ரூத்தை வந்து மறைக்கப்பட்டிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். கிவ் மீ அ சான்ஸ். எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த பர்சன் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி அகெயின் உங்ககிட்ட வந்து சான்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஃபாலோ யுவர் ஹார்ட். ஸோ உங்கள் ஹார்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து அதிலே கிடைக்கும். யூ இன்ஸ்பயர் மீ. ஓகே, யூ இன்ஸ்பயர் மீ. ஃபேக் பிஸி. இங்கே வந்து எவ்வளோ தடவை கால் பண்ணி இந்த பர்சன் கிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலும் இந்த பர்சன் வந்து ஃபேக்காக வந்து பிஸியாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அவங்க பிஸியாக இருந்திருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து ஃபேக் பிஸின்றது கேட்டிருப்பாங்க. ஐ ஸ்டில் கெட் ஜெலஸ். ஓகேவா, உங்களுக்கு இன்னுமே அந்த பர்சன் மேலே ஒரு ஜெலஸ் இருக்குது, அவங்க தேர்ட் பர்சன் கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஜெலஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓவர் திங்கிங். நீங்கள் வந்து அந்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாதர் அண்ட் மதர்னு ஒரு மெசேஜுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த தேர்ட் பர்சன் வந்து இந்த ஃபாதர் அண்ட் மதராகவுமே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வி கெட் அ பர்ஃபெக்ட் டைமிங். ஓகேவா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஓகேவா, ஐ வாண்ட் டு கெட் க்ளோஸ் டு யூ அகெயின். நான் அகெயின் சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் வந்து அகெயின் வருவாங்க, ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உங்ககிட்ட அகெயின் பேசுறதுக்குன்னு ஒரு சான்ஸ் இந்த பர்சன் வந்து இருக்கு. ரோஸ் வித் லவ். ஆல்ரெடி நமக்கு ஃப்ளவர்ன்ற மெசேஜ் வந்துச்சுல, நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து கிஃப்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மெசேஜ் வந்து நமக்கு எங்கேயும் கிடைச்சிருக்கு. ரோஸ் வித் லவ். ஐ விஷ் ஹேட் ட்ரீட் யூ பெட்டர். இந்த பர்சன் வந்து அகெயின் வந்து உங்களை வந்து பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப உன்னை காயப்படுத்திட்டேன், நான் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற சில வேர்ட்ஸுமே இந்த பர்சன் வந்து யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட் லவ். ரொம்ப இன்னசென்ட்டாக நீங்கள் அந்த பர்சன் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க. பட் அவங்க வந்து ஒரு சீட்டராக வந்து தெரியுறாங்க. ஓகேவா, அண்ட் வி கெட் வித்தின் அ வீக் கூட இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் வி கெட் அ பிரெக்னன்சி. எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபிசிக்கலி வந்து இந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து அஃபெக்ட் கண்டிப்பாகவுமே ஆயிருப்பீங்க. ஸோ வி கெட் ஸ்ட்ராங் மெசேஜஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு டெக்குமே பார்க்கலாம். கைஸ், நமக்கு அந்த மெசேஜ் நான் படிக்கிறேன். அபண்டன்ஸ், லக்கி டைம் ஆர் ஹெட் ஆஃப் யூ அலாங் வித் அ குட் நியூஸ் அண்ட் சக்ஸஸ். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஒரு ஹாப்பினஸ்மே கிடைக்கும். ஜெலசி ஓவர்ஃப்ளோயிங். எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த பர்சனல் ரொம்ப ஜெலஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட், ட்ரஸ்ட் யுவர் இன்னர் வாய்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட இன்னர் வாய்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அது என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க. லஸ்ட், வி கெட் அகெயின் த மெசேஜ் லஸ்ட் அண்ட் டாக்ஸிக் அண்ட் ப்ரெக்னன்சி. இந்த மாதிரி மெசேஜை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு லஸ்ட்டுக்காகவே உங்ககிட்ட வந்து பழகி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஐ கான்ட் லூஸ் யூ. ஸ்டில் அந்த பர்சன் ஒரு தப்பான பர்சன் தெரிஞ்சுமே நீங்கள் வந்து ஐ கான்ட் யூஸ்ன்ற எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நேரத்தில் வைக்கிறீங்க. கார்மிக் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் ஒரு லெசன் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஹாப்பிலி சிங்கிள், டூயிங் யூ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் கெரியர் ஃபோக்கஸ்ட். கைஸ், நீங்கள் வந்து இந்த மெசேஜ் ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்குறீங்களா? ஹாப்பிலி சிங்கிள், டூயிங் யூ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க இன்றைக்கான மெசேஜ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம சேனலில் வந்து கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து
நம்ம வீடியோஸ் அண்ட் சேனலை வந்து ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ரீடிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தரப்போகிறோம். நம்ம சேனலோட ஐடி வந்து நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.